ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் வேல்முருகன் போகுது. ஏன்னா சீமானிடமிருந்து விலகிற தமிழ் தேசிய மாவட்ட செயலாளர் பூரா 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசியத்தை சுவாசித்த அத்தனை பேர் திமுக போல, அதிமுக போல, சீமான்றது விலகிற அத்தனை பேர் எங்கே போய் சேர்றாங்க? வேல்முருகன் தான் போய் சேர்றாங்க. உறவுகளுக்கு வணக்கம். ஐயா பேசுறதை கேட்டிருப்பீங்க. ஐயா என்ன சொல்றாருன்னா, அண்ணன் சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் அப்படியே வேல்முருகனுடைய கைக்கு செல்ல போகிறது. ஏனென்றால் சீமானின் கட்சியிலிருந்து விலகி வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அப்படியே வேல்முருகனிடம் வந்து விடுகிறார்கள். அதனால் சீமானின் கையில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் வேல்முருகனுடைய கைக்கு வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஐயா வந்து இதை சொல்றதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, இதுவரையிலும் அண்ணன் வேல்முருகனிடத்தில் தமிழ் தேசியமே இல்லை, இந்த சீமானிடத்தில் இருந்து பிரிந்து வரக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்களால் மட்டும்தான் அண்ணன் வேல்முருகனுடைய கைக்கு தமிழ் தேசியம் வரப்போகிறது அப்படின்றத ஐயா தன்னுடைய வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. இன்னொன்று ஐயா பேசும்பொழுது சிந்தித்து பேசணும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து உங்களுடைய கட்சிக்கு வரக்கூடிய நபர்கள் உண்மையாகவே இங்கிருந்து பிரிந்து வந்தார்களா, இல்லை பொறுக்கித்தனம், திருட்டுத்தனம், களவாணித்தனம், மொள்ளமாரித்தனம், புறம்போக்குத்தனம் அத்தனையையும் செய்துவிட்டு எங்களுடைய அண்ணன் சீமானால் காரி துப்பப்பட்டு உங்களுடைய கட்சிக்கு வந்தார்களா அப்படின்றத சிந்தித்து பார்த்து பேசணும். இப்படியாக பொறுக்கித்தனம், திருட்டுத்தனம், மொள்ளமாரித்தனம், களவாணித்தனம் இத்தனையும் செஞ்சுட்டு எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்டவர்கள் உங்களுடைய கட்சிக்கு வருவதனால் இங்கிருந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் அங்கு வந்துவிடும் அப்படின்னு நீங்க பேசுறத பார்க்கும்பொழுது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஒரு பெரிய மனுஷனா இருந்துட்டு நீங்க இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது. ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறீங்க, எங்களுடைய கட்சியில, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போகக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை ரெண்டா பிரிச்சு பார்ப்போங்கய்யா. எப்படின்னா, ஒன்று போலி தமிழ் தேசியவாதிகள், இன்னொன்று உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரிச்சு பார்ப்போங்கய்யா. அதுல இந்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா அதுக்கு என் தொகுதியிலேயே அதுக்கான பதில் என்னுடைய தொகுதியிலேயே இருக்குதுங்க. எப்படின்னா, ஒரு பையன் நல்ல தமிழ் தேசியத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கான், திடீர்னு அவன் வெளியே போயிட்டான். ஒரு நாள் அந்த பையனை நான் பார்த்துட்டு என்னடா தம்பி இப்படி பயணிச்சுக்கிட்டு இருந்தியே, ஏன்டா இப்படி வெளியே போயிட்டா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பையன் என்கிட்ட சொல்ற பதில், அண்ணே எனக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பிடிச்சதுனால தான் நான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சித்தப்பா, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய அப்பா எல்லாரும் இந்த இயற்கை வளங்களை சுரண்டி சம்பாதிக்கிற தொழிலை பார்க்குறாங்கண்ணே. அதனால அந்த தொழிலுக்கு எந்த கட்சி ஆதரவாக இருக்கோ அந்த கட்சியில் என்னுடைய அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் பயணிக்கிறாங்கண்ணே. அப்படி இருக்கும்பொழுது நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறதுனால என்னுடைய குடும்பம் ரீதியாக எனக்கு ரொம்ப எதிர்ப்பு வருது, எனக்கு அதனால ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதனால நான் வேற வழியே இல்லாமல் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி என்னுடைய சித்தப்பா, பெரியப்பா, என்னுடைய அப்பா எல்லாம் இந்த தொழிலுக்கு, அவங்க செய்கிற தொழிலுக்கு ஆதரவாக எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க. அதனால நானும் அந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். மற்றபடி எனக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப பிடிக்கும், எனக்கு நாம் தமிழர் கட்சியை ரொம்ப பிடிக்கும், அண்ணன் சீமானை ரொம்ப பிடிக்கும், அண்ணன் சீமான் இயற்கை வளங்களை பற்றி பேசுறது எல்லாமே எனக்கு பிடிக்குமே, எனக்கு வேற வழியே இல்லைனே. என் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் இந்த தொழிலை செய்யும்பொழுது நான் வேற வழியே இல்லாமல் நான் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டேனே. ஆனால் ஓட்டு மட்டும் அண்ணன் சீமானுக்கு தானே போடுவேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லி சொல்றவன் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போன உண்மையான தமிழ் தேசியவாதி. அவன் வேறு கட்சியில் பயணித்தாலும் அவன் அங்கு தமிழ் தேசியவாதி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் திராவிட கட்சிகளிலே சேர்ந்து பயணித்தாலும் அவனுடைய உள்ளுக்குள்ள அவனுடைய உள் உணர்வை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையான தமிழ் தேசியவாதி தான். அவன் திராவிட கட்சியிலே பயணித்தாலும் சரிப்பா, அவன் உண்மையான தமிழ் தேசியவாதி தான். ரெண்டாவது, இந்த போலி தமிழ் தேசியவாதிகள். இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் எப்படின்னா, எங்களுடைய நாம் தமிழர் கட்சிகளை பயணிக்கும் பொழுதே திருட்டுத்தனம், களவாணித்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம் இத்தனை தனங்களையும் செய்து இங்கிருந்து எங்கள் அண்ணனுக்கு தகவலை கடத்தி எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஒருவன் நேரடியாக திராவிட கட்சிகளில் இணைந்து எங்களை எதிர்க்கிறானா, அவனை கூட ஓரளவுக்கு அவனும் தமிழ் தேசியவாதி, ஏதோ கோபத்துல இந்த வேலையை செய்யறான் அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்ட பிறகும் இந்த தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கும் பொழுதே பல திருட்டு வேலைகளை செய்து எங்கள் அண்ணனால் காரி துப்பப்பட்ட பிறகும் ஒருவன் நேரடியாக திராவிட கட்சிகளில் சேர்ந்து எங்களை எதிர்க்காமல் நானும் தமிழ் தேசியவாதி என்ற போர்வையில் ஈழத்தமிழர்களை கொன்றொழிக்கும் பொழுது எவனெல்லாம் இங்கிருந்து வேடிக்கை பார்த்து ரசித்தானோ அவனுடனேயே கூட்டணி வைத்துக் கொண்டு நானும் தமிழ் தேசியவாதி என்று நடித்துக் கொண்டிருப்பவர்களுடன் இணைந்து கொண்டு அங்கு உட்கார்ந்து கொண்டு சீமானை எவனெல்லாம் எதிர்க்கிறானோ அவனெல்லாம் எங்களை பொறுத்தவரையிலும் போலி தமிழ் தேசியவாதிகள். அவனெல்லாம் அப்படி போலி தமிழ் தேசியவாதியாக இருந்ததனால தான் இங்கு அவனுடைய உண்மை முகம் அறியப்பட்டு இங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டு அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுடைய கட்சிக்கு வருவதால் ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் சீமான் கையில் இருக்கிற தமிழ் தேசியமும் உங்களுடைய கைக்கு வந்துவிடும் என்று நீங்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது ரொம்ப சிரிப்பாத்தாங்க யாவது. ஆனால் இதுல இருந்து ஒன்று மட்டும் தெரியுது, ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் சீமானின் கையில் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நீங்கள் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திராவிடர்களுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுங்க.